காணாம போயிடுச்சு. ஒரு பூனைக்குட்டியை என் தலையில கட்டிட்டு தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. இது இம்சை தாங்க முடியல. எதுக்காக இப்படி என் மேல ஏறிட்டு இருக்க? வாங்குற சம்பளத்துல நான் என்ன பாத்துக்கிறதே பெரிய விஷயம், இதுல இது வேறயா? இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்ட நான் கூட ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டது இல்ல, இதுக்கு வைக்க வேண்டியதா இருக்கே. இந்தா. ஸ்கூலுக்கு போனா குழந்தைங்களை பாத்துக்கணும், வீட்டுக்கு வந்தா பூனைய பாத்துக்கணும். என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சே. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மார்லின நான் மறக்க மாட்டேன். அந்த மார்லின் மட்டும் என் கையில கிடைச்சான்னா. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் ஒண்ணு உன்னை பத்தி பேசலையே, நான் அந்த மார்லின பத்தி பேசிட்டு இருக்கேன். உன்னை ஏன் தலையில கட்டிட்டு அவ எங்க சந்தோஷமா சுத்திட்டு இருக்காளோ. இந்த பூனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவை யோசிக்கணும். இப்ப என்ன, உன்னை வெளியே கூட்டிட்டு போகணுமா? வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, அப்புறம் வெளியே கூட்டிட்டு போக சொல்லி என்ன டார்ச்சர் பண்ண வேண்டியது. கதவை அந்த மாதிரி பிரான்றத நிறுத்துறியா? நீ இந்த மாதிரி பண்ணேனா அப்புறம் நான் வீடு காலி பண்ணும் போது நான் கொடுத்திருக்கிற அட்வான்ஸ்ல பாதி பணத்தை கட் பண்ணிடுவாங்க. ஐடியா. மார்லின் செல்லோ, எங்க வேணாலும் போயிட்டு வாடி. பாய் பாய். அப்படியே போயிடு, வீட்டுக்கு திரும்ப வரவே வராத. அப்பா, அந்த பூனை வீட்டை விட்டு போயிடுச்சு. இனிமேலாவது நான் நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு அந்த பூனையை துரத்தல, அதுவாதான் வீட்டை விட்டு போயிடுச்சு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் எதுக்காக முழிச்சிட்டு இருக்கணும்? என்ன சத்தம் அது? ஒருவேளை மாலனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நான் எதுக்காக அவளை பத்தி யோசிக்கணும்? அம்மா, இங்க என்ன நடந்தது? ஒரு வெள்ளை பூனை திடீர்னு காருக்குள்ள வந்து புந்துச்சு மேடம். நீங்க அந்த பூனை மேல வண்டி ஏத்திட்டீங்களா? இல்ல, இது வெறும் துணி, அவ்வளவுதான். அது தப்பிச்சு எப்போ போயிடுச்சு. ஆக்சுவலா மேடம், அந்த பூனை குறுக்கால வந்து புந்ததால நான் தான் இது மேல வந்து இடிச்சிட்டேன். ஆமா, அந்த பூனை எங்க? அதுவா, அது அந்த பக்கமா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பூனையோட ஓனர் நீங்க தானா? இல்ல இல்ல. ஆயிருக்கிற சேதாரத்தெல்லாம் பார்த்தா இத ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஆகும் போல இருக்கு. மாலின், மாலின் செல்லம், இங்க இருக்கியா? வெளியே வாடி செல்லம். மேடம், இது ஷின்சானோட வாய்ஸ் ஆச்சு. மதுசாக்கா மேடம், அங்க என்ன பண்றீங்க? இந்த கூட்டம் இங்கேயே வந்துருச்சா? இவங்க மட்டும் நான் இருக்கிற நிலைமையை பார்த்தாங்கன்னா அப்புறம் நான் பெரிய பிரச்சனையிலேயே மாட்டிக்குவேன். அவங்க ஏன் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க? நீ ஏன் இப்படி கத்துற? நிக்க வச்சோம்ல. ஆமா, எதுக்காக நீங்க அந்த மாதிரி பயந்து பயந்து ஓடிட்டு இருந்தீங்க? நாங்களாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கா? மேடம், மாலின் எங்க காணோம்? அது மாலின் வீட்டை விட்டு வெளியே போனா, இன்னும் வீட்டுக்கு வரல. அதான். நீங்க அந்த பூனையை நல்லா தானே பாத்துக்கிறீங்க, இல்ல அந்த பூனையை கொடுமைப்படுத்துறீங்களா? சொல்லுங்க மேடம், அதனால அந்த பூனை ஓடி போயிடுச்சா? நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஷின்சான். சரி, இப்ப அவ எங்க? காணாம போயிட்டாரா? சொல்லுங்க மேடம், எங்க காணாம போச்சு? நாங்க வேணா உங்களுக்காக கண்டுபிடிச்சு தரோம். பாவம் மார்லின், எங்கேயாச்சும் ரூட் தெரியாம நின்னு அழுதுட்டு இருக்க போற. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வேலை ஏதாவது காருக்கடியில போய் மாட்டிட்டு இருப்பாளா? அப்படிலாம் நடந்திருக்காது. ஒருவேளை பூனை பிடிக்கிறவங்க உங்க பூனைய வந்து புடிச்சிட்டு போயிருப்பாங்களா? யாராவது பிடிச்சிட்டு போயிருப்பாங்களா? பிடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம சூப்பர்ச்சு கொடுமைப்படுத்துவாங்களா? என்னது, கொடுமைப்படுத்துவாங்களா? இல்ல, பாவம் அந்த பூனை உங்க வீட்டுக்கே போயிருக்குமா? அது நல்ல விஷயம் தானே. பூனைக்காக எதுக்கு இங்க இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க? மேடம், நீங்க சும்மா நடந்து வரீங்க, நீங்களும் கத்தி கூப்பிடுங்க. மாலின் செல்லம், நீ எங்க இருக்க? அந்த டாக் ஏன் அங்க நின்னு குளிச்சிட்டு இருக்கு? ஒருவேளை அந்த பைப்புக்குள்ள இருக்காளோ? அதனால அந்த நாய் ஒள்ளி ஒள்ளின்னு குறைக்குது போல இருக்கு. அப்படின்னு சொல்றியா? நாய் பயந்துடுச்சு. நாய்க்கு பயங்கர டீச்சர். வாழ்க 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 வாழ்க. இந்த மூஞ்சி பார்த்தா பேய பயப்படு. அழாத மசான், நான் உன்னோட
மாதிரியே நீ இதுக்குள்ளதான் இருக்கியா? ஹாய் மார்லின், வெளியே வா. உன்னை நாங்க யாரும் அடிக்க மாட்டோம்னு, வெளியே வா. ஒரு பூனை கிட்ட உனக்கு எப்படி பேசணும் தெரியாது. இப்ப நான் கூப்பிடுறேன் பார். மார்லின் செல்லம், உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தேடணும் தெரியுமா? மார்லின் ஒரு பொண்ணு, அதனால நான் கூப்பிட்டாதான் நான் போய் கூப்பிட்டாப்பா. வேண்டாம், அப்புறம் அது பயந்து போயிடும். பேசாம ஒரு குச்சி வச்சு டொங் டொங்னு தட்டலாமா? இதுக்கு மேல பேசுற ஓ மண்டில தட்டுவேன். நீங்க அமைதியா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல, நான் தான் கூப்பிடுவேன். இரு இரு, நானே அப்படியே கூப்பிடுறேன். சொல்றேன், அப்புறம் நான் கூப்பிடுறேன். ரொம்ப பயந்துட்டியா செல்லம்? இது முழிச்சிட்டு இருக்கும் போது என்னதான் சேட்டை பண்ணாலும் தூங்கும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? நான் தான் இவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கு செல்லம். நானும் படுத்து தூங்குறேன். என் புத்தம் புது ஸ்வெட்டரை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கியே, நான் என்னன்னு சொல்றது? அது மட்டும் இல்லாம என் வீட்டு கதவு, போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கியே, உனக்கு என்ன